விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் தீபாவளி ஃபெஸ்டிவல்லாம் நல்ல முறையில் முடிச்சிருப்பீங்க. அது தொடர்பான கொஞ்சம் வேலைப்பாடு உங்களை சந்திக்கிறதுக்கு தாமதமாகிடுச்சு. சரி, இப்போ இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பிக்காக தான் வந்தேன். அதனுடைய பிஎஸ்டிஎம் குறித்த கிளாரிஃபிகேஷன் இன்னும் சரியாகலை சொல்லுவான் அப்படின்னு சொல்லி. அதற்கு முன்பாக இந்த பஞ்சாபினுடைய எக்ஸ் டிஜிபி அவர் முகமது முஸ்தபா டிஜிபி ரேங்க்லேருந்து இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆனவர். 1985 பேட்ச் ஐபிஎஸ். அவர் மீது, அவருடைய மனைவி மீது, அவருடைய மகள் மீது, மருமகள் மீது ஒரு கொலை வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதாவது ஹரியானா மன்சா தேவி காம்ப்ளெக்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் அதில் ஒரு கொலை வழக்கு 103(1) அண்டு 61 BNS கிரிமினல் கான்ஸ்பிரசி. இவங்க 4 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. கடந்த 20/10/2025 அந்த கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படக்கூடியவர் யாருன்னா இவருடைய மகன் அகில் அக்தார் அப்படின்ற தகவல் வந்துச்சு. நம்ம தமிழ் பத்திரிகை, அச்சு ஊடகம், மற்ற சோசியல் மீடியா இதுகளில் பார்த்தேன். அவ்வளவா இது தொடர்பான எந்த செய்தியும் இல்லை. நமக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, போலீஸ் இதில் இருக்கக்கூடியவர், டிஜிபி ரேங்கில் இருந்தவர், அவர் மீதே இவ்வளோ பெரிய அலிகேஷன் அப்படின்ற போது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னால அதனுடைய பின்புலம் என்னான்னு சொல்லி பார்த்தேன். அப்புறம் அது தொடர்பாக விசாரணை, அந்த ஆங்கில பத்திரிகை செய்திகள் இதெல்லாம் விசாரித்து கிடைத்த தகவலை கொஞ்சம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இது என்னென்னா, இவர் 1985 பேட்ச்சு ஐபிஎஸ். இவருடைய மனைவி ரஷியா சுல்தானா. இவங்க அந்த பஞ்சாப்லேயே அவங்க 3 முறை எம்எல்ஏ இருந்திருக்காங்க. ஆனால் மலர்கோட்லா அப்படின்ற கான்ஸ்டியூன்சியில் தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏவாக இருந்தவர்கள். பஞ்சாப் காங்கிரஸ் அமைச்சரவையில் 2022 பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க. அப்போ நல்ல ஒரு வலுவான பின்புலம். இவர் டிஜிபி, அந்த அம்மா அந்த அமைச்சரவையிலேயே கேபினட் மினிஸ்டரில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கான பின்புலம். ஒரு பையன் ஒரு பொண்ணு. இவங்களுக்கு பையன் பேர் அகில் அக்தார், வயது 35. அந்த பையன் தான் இப்போ அவருடைய மரணம் கடந்த 16/10/2025. இவர்களுடைய வீடு ஹரியானா பஞ்சுகுலா செக்டார் 4 அதில் இருக்கு. அங்கே தான் இறந்து போயிருக்கிறாரு. இது தொடர்பாக தான் அந்த அவருடைய மரணம் தொடர்பாக இவர்கள் 4 பேர் மீதும் கொலை வழக்கு மற்றும் கூட்டுச்சதி அதில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய பின்னணி குறித்து பார்ப்போம். அதாவது ஹரியானா அந்த பஞ்சுகுலா செக்டார் 4 அதில் இருக்கக்கூடிய இவர்களோட வீடு கம்சண்டர் அந்த மன்சா தேவி காம்ப்ளெக்ஸ் எம்டிசி போலீஸ் ஸ்டேஷன்றாங்க. மன்சா தேவி காம்ப்ளெக்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் அது கீழே வருது. அதில் தான் இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கினுடைய தற்போதைய விசாரணை அதிகாரி ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க மிஸ் சிறிஸ்ரீ குப்தா ஐபிஎஸ் டிசிபி அவங்க மேடம் தலைமையில் ஏசிபி விக்ரம் நெஹ்ரா இந்த எஸ்ஐடி டீமுக்கு அவங்க ஹெட்டாக இருக்காங்க, விசாரிக்கிறாங்க. இந்த டிசிபி மிஸ் சிறிஸ்ரீ குப்தா அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் இந்த கொலை வழக்கு தொடர்பான எந்த ஒரு ஆவணங்களும் எங்களுக்கு முழுமையாக எதுவுமே கிடைக்கல. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு புகார் வந்துச்சு. ஏன்னா அந்த புகாரின் பேரில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வழக்கினுடைய பின்னணி, அந்த இறந்து போனவர் ஆனால் அவர் அகில் அக்தார், அவருக்கு வயது 35. அவர் டிஜிபியினுடைய சன்னு. கடந்த ஒரு 18 வருடமாக இவர் டிஜிபியே இப்போ நேற்று பேட்டி கொடுத்துருந்தார். 18 வருடமாக அந்த பையன் ஒரு ட்ரக் அடிக்டாக இருக்கிறாரு. வைத்தியம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சீரியஸான இது. பட் அவன் கடந்த 27/8/2025 ஒரு 16 நிமிடம் ஓடக்கூடிய ஒரு வீடியோவை அவருடைய சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பரப்ப செய்கிறாரு. அதில் என்னென்னா, இவர்களது குடும்ப உறுப்பினர்கள் மீது ரொம்ப சீரியஸான மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டுகளை அவர் சொல்கிறார். அதில் அந்த அகில் அக்தார் அவருடைய மனைவிக்கும் தன்னுடைய தந்தை அவர் முகமது முஸ்தபாவுக்கும் ஒரு இல்லிசிட் கான்டாக்ட் இருக்கு. அதன் காரணமாக என்னைய அவங்க கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. யார் எல்லாம் ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்கும் தெரிஞ்சு அந்த அவருடைய தவறான தொடர்புக்கு என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரி எல்லாருமே உடந்தையாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமான அலிகேஷன் சொல்கிறாரு. அவர் அந்த வீடியோ
போட்டு விட்டுருக்கேன், அதை பார்த்துக்குங்க. ஏன்னா அதில் வந்து அவர் சொன்ன வீடியோவை இந்த அம்மா வந்து அரசியலில் இருக்காங்கல்ல, அரசியல் எதிரிகள் அதை சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. இவர் போட்டு 27/8/2025 அதுக்கு பிறகு 40 நாள் கழிச்சு ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. நான் தவறுதலாக போட்டேன், வந்து என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மீது தப்பான இது போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் இருந்தாலும் அந்த பழைய வீடியோவில் அவர் சொன்னது ரொம்ப சீரியஸ் அலிகேஷன். அதன் அடிப்படையில் தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு நெய்பராக இருக்கேன், எது அந்த பஞ்சுகுலா செக்டார் 4 இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் சும்சுதீன், அவர் தான் இதனுடைய கம்ப்ளைண்ட்டாக இருக்கிறாரு. அதன் அடிப்படையில் தான் இது போட்டிருக்காங்க. இது என்ன இதனுடைய பின்னணி, இந்த சம்சுதீன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அம்மா மினிஸ்டராக இருக்காங்கல்ல, யார், இந்த ரசியா சுல்தானா, டிஜிபியினுடைய ஒய்ஃபு, அவர்கிட்ட வந்து இவர் பிஏவாக இருந்திருக்கிறார். ஏன்னா பொலிட்டிக்கல் பிஏவாக இவர் இருந்திருக்கிறாரு. யார், இந்த சம்சுதீன். அவர் ஒரு 3.5 வருஷம் இருந்திருக்கிறார். அப்புறம் வந்து ஒரு சில வேலைகள்லாம் வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்குறாரு, அதை இவங்க செய்ய மாட்டோன்றாங்க. அப்புறம் மறுபடியும் அவருடைய தவறான நடவடிக்கை காரணமாக அவரை அனுப்பிச்சி வச்சிடுறாங்க, வந்து நீ வேலைக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி. இதுதான் வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவ்னு இவர் சொல்கிறார், நேற்று பேட்டியில் சொல்கிறாரு. பட் இது இப்போயும் எனக்கு வந்து இந்த இவர் சொல்லக்கூடிய அந்த சீரியஸான அலிகேஷன் மீது ஒரு துளியளவும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் கட்டாயம் இருக்காது. ஏன்னா இவனை வந்து இவருடைய டிஜிபி சொல்லக்கூடியதுலேயே ஒரு 18 வருடமாக இவன் ட்ரக் அடிக்டாக இருந்தான். அவனுக்கான நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம், அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட்டு அந்த இதெல்லாம் காமிக்கிறாரு, அதெல்லாம் வச்சிருக்கிறாரு. அவன் ஒரு சைக்கோ பேஷண்ட்டுங்க அப்படின்றாரு. ஏன்னா அவனுடைய அந்த மனப்பிறழ்வு நோய் அதில் பாதிக்கப்பட்டதனுடைய காரணத்தினால அந்த இல்லாத இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுவேன். அவன் கண்ணு முன்னாடி எதுவுமே அப்படி ஒரு காட்சியே நடக்காது. ஆனால் இந்த நிற்கிறாங்க, அந்த போகிறாங்க வர்றாங்க, தன் காதில் கேட்காத செய்தியே இப்போ இந்த அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவான். இதுதான் அவனுக்கு அந்த ஹெலூசினேஷன் அந்த மாதிரியான இது இருந்துச்சு, கற்பனையிலேயே வாழ்கிற மாதிரி இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் அந்த இது தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு. இப்போ இந்த கட்டாயம் இந்த கம்ப்ளைண்ட்லேருந்து இந்த எஃப்ஐஆரே எம்எஃப் ஆயிரும்னு கூட வச்சுக்கோங்க. அவருக்கு இவ்வளோ பெரிய வழக்கு தாக்கல் பண்ணுறதுக்கு என்ன அழுத்தமோ, ஏன்னா அதுலேயும் சொல்கிறாரு, இப்போ இந்த சம்சுதீன் இருக்கிறான்ல, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் லீடர்கிட்ட போய் அதே மாதிரி பிஏவா போய் இருக்கான். அங்கே அந்த அழுத்தம் காரணமாக தான் போட்டிருக்கலாம். அந்த நபர் யாருன்றதை நான் இப்போ சொல்ல வேண்டாம், பின்னாடி அதிலிருந்து நான் வந்துக்கிடுவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. கட்டாயம் வெளியே வந்துடுவார், நம்மளுமே அதை குறித்து சொல்லுவேன், வெளியில் வருவதற்கு வாழ்த்துக்கள். ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சண்டிகாரில் வீடு இருக்குது, ஆனால் அந்த ஹரியானாவில் வீடு இருக்குது, டெல்லியில் வீடு இருக்குது. இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய இந்த எஃப்ஐஆர்லேயே பாருங்களேன், 16ஆம் தேதி 16/10/2025 இரவுலேருந்து 20/10/2025 வரைக்கும், ஏன்னா அது வரைக்கும் இவன் தனியாக தான் வந்து ஒரு ரூமில் போய் இருந்துடுறேன், அது வரைக்கும் யாரும் பார்க்கல. ஏன்னா அவங்க 14ஆம் தேதியே ஃபேமிலி எல்லாமே வந்து டெல்லிக்கு போயிட்டோம், டெல்லியில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்றாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு 20ஆம் தேதி தான் வர்றாங்க. அன்றைக்கி நைட்டு போய் பார்க்குறாங்க, இவனுடைய ரூமு கதவு திறக்கப்படலை. மறுபடியும் அதை உடச்சி தான் உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா மயக்கத்தில் இருக்கிறானா, இந்த மாதிரி அடிக்கடி கிடப்பானா, மயக்கத்தில் இருக்கிறானா என்னன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே இறந்து போயிடுறதாக ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுறாங்க. அப்புறம் அதன் பேரில் வந்து இங்கே ஒரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு இவர் தான் இன்சிஸ்ட் பண்ணுறாரு டிஜிபி. அந்த அவருக்கு தெரியும்ல இதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு. ஏன்னா எப்போ இறந்தான்னு சொல்லி தெரியலை. 16ஆம் தேதி வீட்டுக்குள்ளே போனது, அப்புறம் அதுக்கு பிறகு எப்போ வந்தால் என்ன ஏதுன்றது தெரியலை. அப்படின்னு இல்லை, அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் எந்த விதமான அந்த ஓவர் டோஸ் அவனுடைய அந்த ட்ரக்கு வந்து ஓவராக போட்டிருக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு இனிஷியலாக வந்திருக்கு. விஸ்ரா எல்லாம் எடுத்திருக்காங்க, எஃப்எஸ்எலுக்கு அனுப்பியிருக்காங்க, அதனுடைய ரிப்போர்ட் வர வேண்டியது இருக்குது. வேறு இதில் பாய்சனிங்கு, ஸ்ட்ராங்குலேஷனு, கொலை செய்கிறதுக்கான எந்த அடையாளம் எந்த முயற்சியும் இதில் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த எஸ்ஐடியில் இருக்கக்கூடிய அந்த மேடம் சொல்லிடுறாங்க, சிருஷ்டி குப்தா, அவங்களே வந்து பேட்டியில் சொல்கிறாங்க. அதனால் இது வரட்டும், இதில் கட்டாயம் இருக்கிறதுக்கு
இருக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை. இவருமே கூட இந்த டிஜிபி முகமது முஸ்தபா அவர் ஒன்றும் லேசான ஆள் கிடையாது. நல்லாவே வேலை பார்த்துருக்காரு. எல்லாமே ரொம்ப வைட்டல் போஸ்ட்டில் வேலை பார்த்துருக்காரு. பஞ்சாபை பற்றி தெரியும்ல, அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த இதுக்கு தலைமை பொறுப்பில் இருந்திருக்கிறாரு. இதே வந்து போதை நார்கோட்டிக் கண்ட்ரோலில் அதிலேயே இருந்திருக்கிறாரு. இத்தனையிலேயே இருந்தவர். ஆனால் இந்த தீவிரவாதிகள் கண்ட்ரோல் பண்ணுறதுல 5 முறை வந்து அந்த பிரேவரி அவார்டு வாங்கியிருக்கிறார். அந்த அளவுக்கு நல்லா வேலை பார்த்த ஒரு டிஜிபி தான். குடும்பம் எப்படி போச்சு பார்த்தீங்களா? அதுதானங்க முக்கியம். நீங்கள் இப்போ அந்த அலிகேஷன் வந்து எவ்வளோ ஒரு மோசமான அலிகேஷன் பார்த்தீங்களா? யாருக்குமே வந்து சும்மா காதில் கேட்குறதுக்கே எவ்வளோ கேவலமான அலிகேஷன் பார்த்தீங்களா? குற்றச்சாட்டு பொய்யானதாக கூட இருந்துட்டு போட்டோம். ஆனால் இவர் மயம் தானே வெளியிட்டேன். மயம் வந்து கடந்த 27/8/2025 ஓப்பனாக பகிரங்கமாக சோசியல் மீடியாவில் 16 நிமிடம் ஓடக்கூடிய அந்த வீடியோ கிளிப்பிங்ஸில் இதைத்தான் சொல்கிறேன். திரும்ப திரும்ப இந்த மாதிரியான ஒரு இல்லிசிட் கான்டாக்ட் இருக்குது, என்னை கொல்றதுக்கு சதி நடக்குது, என்னை மெண்டல் பட்டம் கட்டுறாங்க, கூடிய விரைவில் கொண்டுறாங்க. அவன் அந்த வீடியோவில் சொல்லக்கூடிய அவ்வளவு ஸ்டேபிளாக இருந்து சொல்கிறத பார்த்தா ஒரு மனநோயாளி சொல்கிற மாதிரி சொல்லலை. ரொம்ப கேஸ்வலாக அவன் பாட்டு சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால் வந்து அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு 3 நிமிட வீடியோவை இவங்க ஒரு 40 நாள் கழித்து இவங்க போட வைக்கிறாங்க. நான் வந்து என் குடும்பத்தின் மீது வந்து தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ வந்து போடுறேன். ஆனால் நம்ம வந்து அன்னைக்கு இருந்த எனக்கு மனநோய் காரணமாக போட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாப்புல. அதையும் எடுத்து இந்த எஸ்ஐடி டீம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவனுக்கு 18 வருஷமாக நீங்கள் ட்ரக் அடிக்ஷனுக்கு வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ட்ரீட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நோயாளிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க? அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ 2 குழந்தைகள் இருக்குது. ஆனால் அந்த மனைவியும் இப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளே இருக்காங்க. அவனுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? அப்போ என்னன்னா இவருக்கு இருக்கக்கூடிய அந்த காசு, பணம், அதிகார திமிரு, யாரோ ஒரு ஏழைப்பட்ட பெண், ஏழைப்பட்ட மீன்ஸ் இவங்களை காட்டிலும் கொஞ்சம் வசதி குறைவான ஒரு பெண்ணு, இவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கல்ல, அது என்ன ஒரு கொடூரமான செயல். இவருக்குமே இந்த டிஜிபிக்குமே ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஆனால் அதையும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த மக ஆல்சோ இப்போ ஒன் ஆஃப் த அக்யூஸ்டாக இதில் காமிக்கிறாங்க. அதை கொடுப்பாரா? யாராச்சும் ட்ரக் அடிக்ட்டு மகளை பொண்ணு கேட்குறாங்கன்னா அதை கொடுப்பாரா? பெரிய ஆள் அப்படின்னா கொடுப்பாரா? அப்படி ஏன்னா இவருக்கு சொல்லியிருக்காங்களாம், மகனை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடும் அப்படின்னு. ஓ மகளை கல்யாணம் பண்ணி வச்சா இன்னொரு ட்ரக் அடிக்ட் சரியாயிருவேன்னா இப்போ கல்யாணம் பண்ணி கொடுப்பியா? அப்படின்னா அப்போ யாரோ ஒன்று அந்த அவர்களுடைய அந்த வசதி குறைவு இல்லைன்னா இந்த ஆளுடைய செல்வாக்கு இதை பயன்படுத்தி எப்படி இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கையில் எப்படி புகுந்து விளையாடுறாங்க பாருங்க. 18 வருடம் நீ வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க, அவனுக்கு எப்படியா கல்யாணம் பண்ணி வைக்கிற? முதல்ல அதுதான் இது மாதிரியான செயல். நீ பர்டிகுலராக இந்த அலிகேஷனுக்கு நீ ஆளான ஆள் நான் சொல்ல வரல. உன்னுடைய சர்வீஸில் பண்ணினதாக இருக்கலாம், நீங்கள் நடந்து கொண்ட முறை இருக்கலாம், சக மனிதனுக்கு செய்யக்கூடிய வந்து செயல்பாடாக இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து காரணம். இந்த இப்போ வந்து இது கர்மவன பூர்வ ஜென்ம ஜட்ஜ்மெண்ட் டே நியாய தீர்ப்பு நாள் இதுக்குள்ளெல்லாம் வரல. பட் எனிகவ் வந்து எப்படி இருந்தாலும் எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்றது விஞ்ஞானபூர்வ அறிவியல் பூர்வமான விதி தானே. சார் ஐசக் நியூட்டனுடைய அந்த தேர்ட் லா மோஷன் தானே, அது உண்மையாகும் தானே. நீங்கள் மற்றதெல்லாம் நம்ப வேணாம். ஆன்மீக ரீதியாக சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். இந்த பாவம் புண்ணிய இதுகளுக்குள்ளே போக வேண்டியதில்லை. ஒவ்வொரு செயலுக்குமான நேரடியான அதற்கு மிகச் சரியான எதிர்வினை ஒன்று உண்டு அப்படின்றது அறிவியல் விதி தானே. அதன்படிதான் அவர் மாற்றுறார். ஆனால் எப்படி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை இவர்கள் இல்லை, நிறைய பணக்காரங்க இதாங்க பண்ணுவாங்க. நிறைய பணக்காரன் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவன் அவன் ஒரு பேக் மாதிரி இருப்பான், ஆனால் லூஸ் பே மாதிரி இருப்பான், மெண்டல் பே மாதிரி இருப்பான், இல்லைன்னா ட்ரக் அடிக்டாக இருப்பான், எந்த வகையிலையும் செயல்பட முடியாதவனாக இருப்பான். எந்த ஒரு நார்மல் நிலையில் அவனால் இருக்கவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஆளை ரொம்ப பிரமாதமாக பெரிய செலிபிரிட்டியாக ஆள்லாம் கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அது இவனுடைய அதிகார திமிரு தானே. அந்த இதற்கான விளைவு தான் இப்போ இவர் சந்திக்கிறார். ஆனால் குறிப்பிட்ட குற்றச்சாட்டுக்கு இவர் கட்டாயம் இருக்க மாட்டார். ஆனால் அந்த சம்சதின்னு இவருடைய பொலிட்டிக்கல் ரெவென்ஸ் எடுத்து இந்த வேலையை பண்ணியிருக்கிறாப்புல. இப்போ இதுலேயுமே கூட பாருங்களேன், அந்த சம்சதியின் கம்ப்ளைண்ட் இருக்கிறானே அவன் எப்படி இந்த டிஜிபி குடும்பத்துக்கு வந்து எதிரி ஆகிறான். முதல்ல இந்த அம்மா வந்து அந்த ரஷ்யா சுல்தானா அவங்களுக்கு தான் வந்து பொலிட்டிக்கல் பிஏவாக இருக்கான். பட் ஒரு கட்டத்தில் தான் வந்து ஒரு 3.5 வருஷம் இருக்காப்புல. 3.5 வருஷம் இருக்கும் பொழுது அவர்களுடைய அந்த வைசஸ் அண்ட் வீக்னஸ் அது நல்லா தெரிஞ்சுக்கிடுவேன்.
இதே டிஜிபியோ அது எந்த செலிபிரிட்டியாக இருக்கட்டும், எந்த விஐபியாக இருக்கட்டும், எந்த நீங்கள் பியூரோக்ராட்ஸ் பெரிய ஆளாக இருங்களேன், நீங்கள் சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவனை வந்து உங்களது செயல்பாட்டுக்கு பயன்படுத்துறீங்க பார்த்தீங்களா, அந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய உங்களது பலகீனங்களுக்கும் உங்களது ஆடம்பரத்துக்கும் ஏதோ செயல் செய்கிறதுக்கு பயன்படுத்துவீங்க பார்த்தீங்களா, அப்போ முதல்ல ஆரம்ப கட்டத்தில் தான் உங்களது விவரம் தெரிகிற வரைக்கும் தான் அவன் உங்களுக்கான வேலைக்காரனாக இருப்பான். அதுக்கடுத்து அவன் செய்கிற வேலையை அவன் சொல்லக்கூடிய அவனுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஆளை நீங்கள் உங்களை மாற்றிடுவேன். அப்படி இல்லைன்னா எதிரி ஆக்கிடுவேன். அவன்கிட்ட தான் எல்லா ஆதாரமும் இருக்குல்ல. முன்னாடி காலம் மாதிரி கிடையாது. இல்லை முன்னாடி காலம் வண்டி எடுப்பா போவேன் அப்படின்னா அது பாட்டுக்கு போவேன், இறக்கி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வெளியே வைப்பேன். இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே இறக்கி விடுறேன், அது எல்லாத்தையும் அவன் வந்து வீடியோ கேம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால் இந்த செலிபிரிட்டிஸு, இந்த விஐபிஸு, இந்த பியூரோக்ராட்ஸு கூடுதல் கவனமாக இதில் இருங்க. இது இவருக்கு மட்டும் இல்லை, நிறைய ஏற்கனவே வந்து அந்த அதே ஹரியானாவில் பூரன் குமார் அப்படின்ற ஒரு ஐபிஎஸ், அவர் ஐஜி, ஏன்னா நிறையா இதில் ஏடிஜிபின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, அவர் ஐஜி ரேங்கு, அவர் வந்து கமிட்டட் சூசைடு. ஏன்னா இப்போது லாஸ்ட் மந்த்து அது தொடர்பாக அப்பயே போடணும்னு நினச்சேன், அப்புறம் மற்ற பிஸியில் தான் பார்த்துட்டேன். ஆனால் அது பார்த்தோம்னாலும் அவருடைய ஒய்ஃபு வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவளை இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து எப்படிங்க இது பண்ணுறாங்க. ஏன்னா உளவியலாக உங்களுக்கு வந்து அதிகாரம்ன்றது இருக்கே தவிர, அதிகாரம் இருக்கு, அதிகாரம் ஒரு வலிமை மிக்கது, ஆனால் சக்தி மிக்கதா? சக்தி மிக்கதெல்லாம் கிடையாது. சக்தி மனம்தான் சக்தியானது. உங்களுக்கு மனதளவில் ஒன்றும் பூஜ்ஜியமாக இருப்பீங்க, ஆனால் மனம்தான் சக்தியானது, அதிகாரம் சக்தியானது கிடையாது. அதிகாரத்தில் நீங்கள் யாரையாவது வேலையாகலாம், அது வந்து வலிமையானதாக இருக்கலாம், ஆனால் உண்மையான உளவியல் தான் உங்களுக்கு சக்தியானது. அந்த உளவியலை ஸ்திரப்படுத்துங்கள். ஆனால் நம்மளுடைய செயல் கட்டாயம் நமக்கு திரும்ப வரும், ஏதோ ஒரு வகையில் வரும். நீங்கள் நேரடியாக அதுதான் உங்களால் கணிக்க முடியாது, இயற்கை கணிக்கும். சித்திரகுப்த நோட்டை தூக்கிட்டு வர்றாருலாம் நான் சொல்ல வரல. ஆனால் அறிவியல் ரீதியாகவே ஒவ்வொரு செயலுக்குமான நேர் ஈக்குவலான எதிர்வினை ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில் சொல்கிறேன். அதனால அது கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் போல இருந்துச்சு. அது பாருங்கப்பா. ஆனால் டிஜிபி ரேங்கு இந்த தகவல்லாம் இப்போ வந்து எல்லாம் போட்டிருக்காங்க, எல்லாம் வந்துருச்சு. நார்த் இந்தியா சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தகவல். ஆனால் அப்புறம் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய டெல்லி நண்பர்கள் இருக்காங்கல்ல, அதிலிருந்து எனக்கு தகவலை போட்டு விட்டாங்க. அவங்க தான் இதை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இதை கொஞ்சம் பதிவு போடுங்க சார் அப்படின்னாங்க. அதனால் போட்டேன். இது நம்ம ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிங்க. என்னையோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, டிஜிபி ரேங்க் இருந்தவர். ஆனால் இங்கேயும் கூட நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு சர்வீஸில் இருக்கும்போதே கூட நிறைய சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சர்வீஸில் இருக்கும்போது செய்து மற்றவர்களுக்கு உதவ கிடைத்த வாய்ப்பு, ஏழை எளியோருக்கு ஏதோ நம்மளால வந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய கிடைத்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான சூப்பர் வாழ்க்கை அமையும். ஆனால் அதுக்காக பகிர்ந்துக்கணும் போல இருந்துச்சு. நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.